எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பெயர் சித்திரை செல்வி. நான் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட். இந்த நடந்து முடிஞ்ச குரூப் 4 வந்து நான் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்கில் போயிட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சேலம் எடுத்திருக்கேன். நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்தது எப்படி அப்படின்னா, நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்து பேங்கிங் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். பேங்கிங் அது கூடவே எஸ்எஸ்சி வந்து அதே சிலபஸில் இருந்ததுனால பேங்கிங்க்கும் எஸ்எஸ்சிக்கும் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பார்த்திங்கன்னா சும்மா போய் அட்டன் பண்ணுவேன். ஆனால் வந்து செலக்ட் ஆகிற அளவுக்கு தனியாக அதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். என்னோடய டார்கெட் வந்து அப்போ பேங்கிங்காக தான் இருந்தது. ஆனால் வந்து என்னால் பேங்கிங்கில் வந்து ஃபுல்லாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி என்னால் பண்ண முடியல. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிடுவேன். ஆனால் மெயின்ஸ்க்கு வரும்போது 1 மார்க் 2 மார்க் அந்த மாதிரி போயிடும். அது வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. என்னோடய வீட்லேயும் சரி, என்னோடய ஃப்ரெண்டு மஞ்சு அவங்களும் வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னோடய வீட்டில் அம்மா அப்பா எல்லாருமே வந்து நீ டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணு, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் 2020 இந்த கொரோனா டைம்லாம் வந்தப்போ அதுக்கப்புறம் என்னால் கோச்சிங் கிளாஸும் போக முடியலை. சரி, நம்ம வீட்டில் இருந்தே டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் இருந்தால் நான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். டிஎன்பிஎஸ்சிக்காக நான் தனியாக கோச்சிங் கிளாஸ்லாம் எதுவும் போகலை. ஏற்கனவே எனக்கு படிச்சுட்டு இருந்த அனுபவம் இருந்ததுனால நானே சிலபஸ்லாம் வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன படிக்கணுங்கிறத நானாகவே ஒரு டைம் டேபிள் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி தான் படித்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போய் எழுதுன எக்ஸாம் பார்த்திங்கன்னா 2022 குரூப் 4 குரூப் 2 ரெண்டுமே எழுதினேன். அந்த குரூப் 4 பார்த்திங்கன்னா 159 வாங்கினேன். அது வந்து அப்போ வந்து எனக்கு என்னென்ன படிக்கணுங்கிறது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் வந்து என்னால் ஃபுல்லாக அப்போ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போய் எழுத முடியலை. இருந்தாலும் இன்னொரு எக்ஸாம் அட்டன் பண்ணால் கண்டிப்பாக கிளியர் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு அப்போ வந்துருச்சு. இன்னது தான் படிக்கணும் அப்படிங்கிற தெளிவும் அப்போவே எனக்கு கிடச்சிருச்சு. அப்போ வந்து 159 வாங்கியிருந்தேன். அப்போ எனக்கு சிவி கூட வரல அந்த எக்ஸாமில். சரி, நெக்ஸ்ட் எக்ஸாம் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலருந்தே நான் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக படிக்க ஆரம்பித்தேன். இப்போ வந்து நம்ம இன்னொரு 20 மார்க்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடையே படித்தேன். ஆப்டிடியூட் வந்து நான் பேங்கிங் கிளாஸ் போயிருந்ததுனால அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது எனக்கு. படிக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா, நான் வந்து இத்தனை மணி நேரம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வச்சுட்டு படிக்க மாட்டேன். ஒரு நாளைக்கு நான் நிறையா டைமும் படிப்பேன். ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் கூட படிச்சிருக்கேன். அதாவது நான் வந்து எப்படி படிப்பேன் அப்படின்னா, வீக்லி வந்து டைம் டேபிள் போட்டுக்குவேன். டெய்லியுமே ஒரு 2 சப்ஜெக்ட் இல்லைனா 3 சப்ஜெக்ட் கவர் ஆகிற மாதிரி தான் டைம் டேபிள் போடுவேன். ஏன்னா ஒரு நாள் எனக்கு ஃபுல்லாக ஒரு புக் எடுத்தால் அப்படியே படிக்கிறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் சலுப்பாக தான் இருக்கும். அது என்ன பண்ணுவேன்னா, ஒரு நாளைக்கு ஒரு புக் எடுத்தேன்னா அந்த லெசன் முடிச்சுட்டா அடுத்த சப்ஜெக்ட் போயிடுவேன். அந்த மாதிரி தான் பார்ப்பேன். அதே மாதிரி டெய்லியுமே தமிழ் வந்து கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்குவேன். தமிழ் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனால் தமிழ் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப வந்து படிக்கவே முடியாத மனநிலை இருக்கும்போது கூட என்ன பண்ணுவேன்னா, அன்றைக்கி வந்து தமிழ் எடுத்து படிப்பேன். அப்போ ஏதோ ஒன்று படிச்சிட்டோங்கிற ஒரு திருப்தி இருக்கும். அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிச்சிட்டோங்கிற ஒரு திருப்தி இருக்கும். அதே நேரம் சலுப்பு இல்லாமல் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆப்டிடியூடுக்கு வந்து நான் கொஞ்சம் டைம் கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஸ்கூல் டைம்லேயும் மேக்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதே மாதிரி பேங்கிங் போயிட்டு இருந்தனாலையும் ஆப்டிடியூட் வந்து எனக்கு ஈஸியாக இருந்தது. இருந்தாலும் 2022க்கு அப்புறமா நான் என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னா, தமிழ் என்ன தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஆப்டிடியூட் என்ன தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தாலுமே ஃபுல் மார்க் என்னால் வாங்க முடிஞ்சதில்லை எந்த எக்ஸாம்லேயுமே. அதனால் என்னோடய டார்கெட் வந்து அப்போ என்னவாக இருந்ததுன்னா, தமிழில் 100 வாங்கணும். அதே மாதிரி ஆப்டிடியூடில் 25 அவுட் ஆஃப் 25 வாங்கிடணும். அதை மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம எதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ அதில் வந்து ஃபுல் மார்க்கையும் நம்ம வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோடையே இன்னும் கொஞ்சம் அதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஆப்டிடியூடுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். தமிழில் வந்து தனித்தனியாக எழுதி வச்சு நோட் போட்டு ஒவ்வொரு டாபிக் வைஸ் எழுதி வச்சு இன்னமும் டீப்பாக படித்தேன். தமிழில் வந்து பெரும்பாலும் நமக்கு வர்ற பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த நேம் வந்து குழப்பம் வரும். பாரதியாரா பாரதிதாசனா அப்படின்னு அங்கே போய் உட்காந்து படிக்கும்போது நமக்கு நல்லா தெரிகிற மாதிரியே இருக்கும். பட் எக்ஸாமில் போய் எழுதும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழப்பம் வர மாதிரி இருக்கும். அங்கே ஆப்ஷனை பார்க்கும்போது குழப்பம் வரும். அந்த குழப்பத்தை வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, திரும்ப திரும்ப படித்தேன். எழுதி வச்சு படிக்கும்போது அந்த நோட்டில் எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிற அளவுக்கு அதை திரும்ப திரும்ப எடுத்து படிச்சுட்டு போவேன். கடைசியாக எக்ஸாம் போகும்போது அதை ரிவிஷன் பண்ணிட்டு போவேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதுறதுனால அது கொஞ்சம் எனக்கு புரிகிற மாதிரி எழுதி வச்சுக்குவேன் நோட்ஸ் மாதிரி. அதே மாதிரி இப்போ ஒரு பாரதியார் அப்படின்னா அவரை பற்றின குறிப்புகள் எல்லாமே ஒரு இடத்துல கொண்டு வந்துடுவேன். புக்கில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புக்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்.
ஒரு புக்கில் இருக்கிறது இன்னொரு புக்கில் இருக்காது. அதே மாதிரி சின்ன கிளாஸில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து கம்மியாக இருக்கும். பெரிய கிளாஸ் போக போக இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டீட்டெயில்ஸ். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த ஒரு டாபிக் கீழே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்பைல் பண்ணி நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கிட்டதுனால, ஒரு டைம் நம்ம எடுத்து படிக்கும்போதே வந்து அது ஈஸியாக நமக்கு ஒரே இடத்துலயே அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆளுமைகள் பற்றி பர்சனாலிட்டிஸ் வந்து முத்துராமலிங்க தேவர், அம்பேத்கர், நேதாஜி அப்படின்ட்டு அவங்கள பற்றி கேட்குறாங்கல்ல, அதுவுமே வந்து நான் எடுத்து ஒவ்வொரு காந்திஜியை பற்றி எந்தெந்த புக்கில் சோசியலில் இருந்தாலும் சரி, அது எல்லாமே கொண்டு வந்து ஒரே இதில் எழுதி வச்சுப்பேன். அவங்க சொன்ன அந்த கோட்ஸு, அதே மாதிரி அடைமொழியால் குறிக்கப்படும் நூல், அடைமொழியால் குறிக்கப்படும் பெயர்கள், அந்த மாதிரி சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ அது எல்லாமே எழுதி வச்சு படித்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் நூல்கள், ஆசிரியர்கள் அந்த பேர் வந்து நான் ரொம்ப மிஸ்டேக் பண்ணுவேன். அதையும் வந்து எழுதி வச்சு படித்ததுனால கொஞ்சம் நல்லா மனசில் நிற்கிற மாதிரி இருந்தது. நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், நான் அதில் வந்து எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணேன் அப்படின்னா, நடப்பு நிகழ்வுகள் வந்து நான் டெய்லியும் படிக்கவே மாட்டேன். அதில் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து ப்ரீவியஸ் இயரில் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எந்த டாபிக்ங்கிறத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, எக்ஸாமுக்கு ஒரு வாரம் முன்னாடி அந்த டாபிக்ஸ்லாம் எடுத்து அதை மட்டும் தேவையானதை நான் படிச்சுக்கிட்டேன். அது கரண்ட் அஃபேர்ஸுங்கிறதுனால ஒரு 2, 3 இயர்ஸ் அந்த ரேஞ்சில் தானே வருது. அதனால் ஓரளவு எனக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. அதனால் எனக்கு மார்க்கும் வந்தது அந்த எக்ஸாமில். அதே மாதிரி ஜிகேக்கு ஒவ்வொரு டெய்லியுமே ஒரு சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி நான் டைம் டேபிள் போட்டு வச்சு படிச்சுட்டு இருந்தேன். புக்கு 2022ல் பார்த்திங்கன்னா 10th வரைக்கும் தான் நான் படிச்சுட்டு போனேன். அதுலேயே வந்து 159 வாங்க முடிஞ்சது. இருந்தாலும் அந்த மீதி இன்னொரு 20 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிறதுக்காக 11th 12த்தும் வந்து படித்தேன். 11th 12த்தில் என்னென்ன பாடம் சிலபஸில் இருக்கோ அதை மட்டும் செலக்டிவாக படிச்சுக்கிட்டேன். அதனால் அதுவும் கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் வந்து முக்கியத்துவம் கொடுத்து படித்தது அப்படின்னு பார்த்தா தமிழ் அண்ட் ஆப்டிடியூட் தான். அதுவும் இல்லாமல் ஜிகேல யூனிட் 8, 9. யூனிட் 8 வந்து நமக்கு தமிழ் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதிலருந்தே பாதி கொஷின் வந்துடும். அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா தனியாக படிக்க தேவையில்ல. அந்த மாதிரி இருந்தது. எங்கள் வீட்லேயும் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணாங்க. வேலையெல்லாம் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு படிக்கிறதுக்கு என்னை விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அப்புறம் மோட்டிவேஷன் வந்து என்னோடய மோட்டிவேஷன் பார்த்திங்கன்னா, என்னோடய சிச்சுவேஷனே என்னோடய மோட்டிவேஷன் தான். இதை விட்டுட்டா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? இதை விட்டுட்டு இனிமேல் வந்து எக்ஸாம்னு மறுபடியும் போகக்கூடாது அப்படின்னு என் மனசுக்குள்ளே நான் நினச்சிக்கிட்டேன். இந்த எக்ஸாமை விட்டுட்டு அடுத்து இனிமேல் எக்ஸாம் போகக்கூடாது. அதனால் இதுலேயே கிளியர் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரே ஒரு டார்கெட்டோடையே நான் படித்தேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்தது. இதுதான் நம்ம லாஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு நினச்சி படித்தேன் நான். பார்த்திங்கன்னா, என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட என்னை பார்த்தா கேட்பாங்க, அடிக்கடி வேலைக்கு போயிட்டியா, நீ இன்னுமா வேலைக்கு போகலை அப்படின்னு சொல்லி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ பார்த்தா கூட நான் அவாய்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். ஐயோ வேலைக்கு போயிட்டியான்னு கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அந்த மாதிரி நிறைய மன கஷ்டங்கள், குடும்ப கஷ்டம் எல்லாத்தையும் உடல்நிலையும் வந்து எனக்கு அப்பப்போ வந்து தொந்தரவு கொடுக்கும். அது எல்லாத்தையும் கடந்து தான் வந்து இந்த வெற்றி வந்து எனக்கு சாத்தியமாச்சுன்னு சொல்லணும். நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிலபஸ் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இது பண்ணிக்க வேண்டாம். பெருசாக ஒரு மாற்றமும் இருக்க மாதிரி எனக்கு தெரில. தமிழில் வந்து ஈஸி தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். புரிஞ்சு படித்தோம்னா நமக்கு டைம் கன்சியூம் பண்ணிக்கலாம். முன்ன மாதிரி வந்து எல்லாம் லைன் பை லைன் படிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. அதனால் கொஞ்சம் நல்லா படிங்க. ஜிகேல ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இல்லை. இதுதான் நான் நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக்க விரும்புகிறது. இந்தளவு ப்ரிப்பேர் பண்ணியும் என்னால் தமிழில் வந்து ஃபுல் மார்க் வாங்க முடியலை. தமிழில் நான் வந்து 93 மார்க் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி ஆப்டிடியூடில் வந்து 2 கொஷின் தப்பாயிடுச்சு. 27க்கு 25 வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி ஜாப் வாங்குற அன்றைக்குமே நான் வந்து ரெவென்யூ சேலம் டிஸ்ட்ரிக்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டோடு தான் போனேன். அதே மாதிரியே நான் நினச்ச மாதிரியே எனக்கு வருவாய்த்துறை எடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி இந்த குரூப் 4ல் வந்து நிறையா வந்து மாற்றங்கள் செஞ்சுருந்தாங்க. அதுவுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பரவாயில்ல இருந்தது. நம்ம அப்லோட் பண்ணுறதெல்லாம் நம்மளே ஓனாக அப்லோட் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட்டு பேரண்ட்ஸ்க்கு வந்து வெயிட்டிங் ரூம் கொடுத்துருந்தாங்க. அவங்களும் நல்லா சேஃபாக உட்காந்துருந்தது. அதனால் இன்னும் மாற்றங்கள்லாம் நிறையா செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி ரிசல்ட்டுமே ஜனவரியில் ரிசல்ட் விடுவோன்னு சொல்லிட்டு ஜனவரியில் எங்களுக்கு ஆர்டரே இப்போ கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இதான் நான் வந்து என்னோடய டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி. இதே மாதிரி இன்னும் வருங்காலங்களில் நிறையா மாணவர்கள் வந்து நல்லா படித்து வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.